கூட்டணி அமைக்கவே எதிர்க்கட்சிகளுக்கு விழிப்பிதுங்குது. 2026 திராவிட மாடல் ஆட்சிதான் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவல்குள்ள போகலாம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாளை மறுநாள் தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். அந்த நாளில் கட்சி தொண்டர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிறந்த நாள் என்பது மற்ற நாட்களைப் போலவே அதுவும் ஒரு நாள் தான். எனது பிறந்தநாளை முன்னிட்டு பேனர்கள் வைப்பதையும் பட்டாசுகள் வெடிப்பதையும் தவிர்க்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். என் பிறந்த நாளை கொண்டாட விரும்பும் கழக தோழர்களுக்கும் அதை ஆக்கப்பூர்வமான மக்கள் பணிக்கும் கழக பணிக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என் விருப்பம். முன்பு சொன்னது போல திராவிட இயக்கத்தின் கொள்கைகளையும் நம் திராவிட மடல் அரசின் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்து சொல்லும் நிகழ்வுகளை நடத்துவதில் கழக தோழர்கள் முனைப்பு காட்ட வேண்டும். மேலும் நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட போற்றுதற்குரிய நம் கழக முன்னோடிகளை நேரில் கண்டு அவர்களை உரிய வகையில் கௌரவிக்க வேண்டும் என நாம் இளைஞர் அணி தோழர்களை கேட்டுக்கொள்கின்றேன் என கூறியுள்ளார். எதிர்கட்சிகள் கூட்டணி அமைக்கவே வெளி பிதுங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கிவிட்டோம். 2026 வெற்றி பெற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தலைமையிலான திராவிட மடல் அரசு மீண்டும் அமைவதற்கான உறுதியை இந்த பிறந்த நாளில் என்னுடன் சேர்ந்து கழக தோழர்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவே என் பிறந்தநாள் வேண்டுகோள் என உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார்.